வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு இலக்கிய அருண் சேனல் தஞ்சாவூர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேங்கிறத தான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வானலை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, மெயினாக பச்சை மிளகாய் ஒரு 3-4 காரத்துக்கு தகுந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இறங்குறப்ப தான் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுங்க. நான் வந்து 2 தக்காளி இருக்குதுன்னா 1 தக்காளியை மட்டும்தான் போட்டு வெங்காயத்தை கூட கட் பண்ணுறேன். அது இன்னொரு தக்காளி வந்து நான் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நான் அதை எப்படி அரைப்பேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டு சும்மா 2 செகண்டுக்கு வந்து பரட்டி விட்டோம் அப்படின்னா அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா கலந்து பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கலாம், அதை போட்டு உப்பு போட்டு வச்சு கொதிக்க வச்சுருங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேங்காய் கூட வந்து கொஞ்சம் வெங்காயம், நான் ஒரு 10 பல் வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தாலே அதையும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் ஊற்றி நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்கணும். ப்ளீஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொந்தங்களே. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனை வந்து கழுவி வச்சுருந்த மீனை வந்து எடுத்து போட்டு அதிகபட்சம் ஒரு 6 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். இது வந்து இடையில குடிக்கிறதுக்காக ஜூஸ் வந்து மத்தியானம் குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன், ஆரஞ்சு ஜூஸ். குழம்பு வந்து இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 hour வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.